ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, முருகன் என்பவர் ஒரு சாதாரண கடவுள் இல்லை. அவர் அறிவு, வீரம், விவேகம் என்று அனைத்திலும் சிறந்தவராக விளங்கியவர் நம் முருகர். இன்று நாம் முருகனின் 48 நாள் விரத பயணத்தில் ஆன்மீக வளர்ச்சியின் 7ஆம் நாளில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த 7ஆம் நாளில் நாம் என்ன பார்க்க போகிறோம் தெரியாம? இந்த நன்னாளில் முருகனின் கந்த சஷ்டியின் உணர்வை பற்றியது. கந்த சஷ்டி உணர்வு என்பது பக்தர்களாகிய நாம் உள்ளத்தில் உணரும் நாளே. கந்த சஷ்டி என்பது வெறும் விரதம் இருக்கும் நாள் மட்டுமல்ல. அது பக்தனின் மனத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் தைரியத்தை எழுப்பும் தவமே. சூரபத்மன் எனும் அசுரன் அகந்தை, ஆசை, பயம், கோபம், பொறாமை என்ற 6 தீய குணங்களின் வடிவம். அவைகளை அழிக்க கந்தன் வேலுடன் எழுந்தார். அதேபோல் நம் வாழ்க்கையிலும் பயம் நம்மை கட்டி போடுகிறது. பக்தர்களாகிய நமது வாழ்க்கையில் தோல்வி என்னும் பயம், எதிர்கால பற்றிய பயம், சக மனிதர்களை எதிர்கொள்ளும் பயம். இந்த பயங்கள் இருக்கும் வரை ஆன்மீக முன்னேற்றம் அடைவது சற்றே சிரமம். ஆகவே பக்தர்களே, நாம் முருகனை வணங்கும் பொழுது கந்த சஷ்டி விரதம் இருந்தால் இந்த பயத்தை நாம் நேருக்கு நேர் சந்திக்கச் சொல்கிறது. பயத்தை வெல்ல நான் செய்வது ஒன்றுதான் அவரிடம், முருகா, நீ என்னுடன் இருக்கிறாய் என்று உணர்ந்த அந்த நொடியில் மனதைரியம் பிறக்கிறது. கந்தனின் வேல் எதிரியை மட்டுமல்ல, பக்தர்களாகிய நமது மனத்தின் பலவீனத்தையும் அழிக்கிறது. ஆகவே பக்தர்களே, இந்த 48 நாள் விரத பயணத்தில் 7ஆம் நாளில் ஒரு சிறிய சங்கல்பம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் நான் பயத்துக் கொண்டு வாழ மாட்டேன். முருகா, நீ என் துணையாக இருக்கும் போது எதற்கும் பயப்பட மாட்டேன். இந்த உணர்வோடு கந்த சஷ்டி கவசத்தில் ஒரு வரியினை கூட மனம் நிறைய உச்சரித்தால் போதும். அந்த கணமே உள்ளத்தில் ஒரு வலிமை பிறக்கும். அதுவே ஆன்மீக வளர்ச்சியின் உண்மையான தொடக்கம். இந்த ஆன்மீக வளர்ச்சி என்பது நாம் முருகனின் மனமாற நினைத்து கொண்டு இருந்தாலே போதும். முருகவேல் அதில் தானாக நம்மை தேடி வரும். வேல் உண்டு, வினை இல்லை. மயில் உண்டு, பயம் இல்லை. கந்தன் உண்டு, கவலை இல்லை. ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்து மேலும் இத்தகைய ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.